3ஆம் அதிகாரம் 14 to 18 வரைக்கும் நம்ம வாசிக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தேவ செய்திக்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின பொதுவான 2ஆம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரைக்கும் நாம் வாசிக்க இருக்கிறோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போற செய்தி மிக மிக முக்கியமான செய்தி. இதை நீங்க மிகுந்த கவனத்தோடு கேட்கணும். ஆவியானவர் தான் உங்களுக்கு ஒத்தாசை பரலோகத்திலிருந்து அனுப்பணும். இப்ப நான் 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 14. ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் தரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள். மேலும் நம்முடைய கர்த்தரின் நீடிய பொறுமையை ரட்சிப்பென்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படியே உங்களுக்கு எழுதியிருக்கிறார். எல்லா நிருபங்களிலும் இவைகளை குறித்து பேசியிருக்கிறார். அவன் சொன்னவைகளில் சில காரியங்கள் அறிகிறதுக்கு அரிதாயிருக்கிறது. கல்லாதவர்களும் உறுதி இல்லாதவர்களும் மற்ற வேத வாக்கியங்களை புரட்டுகிறது போல தங்களுக்கு கேடு வரத்தக்கதாக அவைகளை புரட்டுகிறார்கள். ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு எப்பொழுதும் இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். உட்காருங்கள். இப்பொழுது யாராவது ஒருவர் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, இஸ்ரவேல் தேசத்துல ரட்சிக்கப்பட்ட விசுவாசிகள் பல நாடுகளில் சிதறப்பட்டு போய்விட்டார். கொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களில் ரட்சிக்கப்பட்ட யூத மக்கள் சிதறடிக்கப்பட்டார். திருச்சபையானது சிதறி போனது. இப்படி பல தேசங்களில் இருக்கிற மக்களுக்கு ஒரு எச்சரிப்பான ஒரு செய்தியை பேதுரு அப்போஸ்தலர் கொடுக்கிறார். என்ன எச்சரிப்பு? ஆதலால் பிரியமானவர்களே, இவைகளை முன்னமே நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் அக்கிரமக்காரருடைய வஞ்சகத்திலே நீங்கள் இழுப்புண்டு உங்கள் உறுதியிலிருந்து விலகி விழுந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருந்து நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுது என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்தவர்கள்
வளர வேண்டும். கிறிஸ்தவர்கள் வளர வேண்டும். A Christian must grow, should grow. கிறிஸ்தவன் வளர வேண்டும். கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு தேவையான சத்தியங்கள் நம்முடைய வேத புஸ்தகத்திலே இருக்கின்றன. வளர்ச்சி என்பது இயற்கையான ஒன்று. எங்கே வளர்ச்சி இல்லையோ அங்கே ஏதோ கோளாறு தவறு இருக்கிறது என்பது நமக்கு புரிகிறது. ஒருவேளை அங்கே வியாதியோ வேறொரு பிரச்சனையோ இருக்கலாம். குழந்தைகளை பார்க்கிறோம். குழந்தைகள் வளர்கின்றன, தாவரங்கள் வளர்கின்றன. மேலும் கிறிஸ்தவர்களாகிய நாமும் கட்டாயம் வளர வேண்டும். ஒரு கிறிஸ்தவனுடைய வளர்ச்சிக்கு 5 பிரதான காரியங்கள் மிகவும் இன்றியமையாததாக காணப்படுகிறது. மிகவும் தேவையான இவைகளை நம்முடைய மனித சரீரங்களின் குறிப்புகள் மூலமாக நாம் விளக்க முடியும். நம்முடைய சரீரம் வளர வேண்டுமானால் சரீரத்துக்கு தேவையானவைகள் இந்த உலகத்தில் இருக்கின்றன. சரீரத்துக்கு தேவையானவர்கள் எல்லாமே சரீர வளர்ச்சிக்கு உதவி செய்யும். எல்லாமே சரீர வளர்ச்சிக்கு ஏற்றது, நல்லது. நம்முடைய சரீரங்களுக்கு சுவாசிப்பதற்கு காற்று தேவைப்படுகிறது, உண்பதற்கு உணவு தேவைப்படுகிறது, பானம் பண்ணுவதற்கு குடிநீர் தேவைப்படுகிறது. மேலும் நமக்கு அனல் தேவைப்படுகிறது. அந்த அனலுக்காக நம்ம என்ன செய்யறோம்? உடற்பயிற்சி செய்கிறோம். ஆகவே சரீர அனலுக்கு உடற்பயிற்சி தேவைப்படுகிறது. இந்த அம்சங்கள் ஒவ்வொன்றையும் இன்றைக்கு நாம் கருத்தில் கொண்டு நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையுடன் ஒப்பிட்டு பார்ப்போம். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, மனிதனுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான தேவை எது? காற்று. மனிதனுடைய வளர்ச்சிக்கு முதலாவதாக முக்கியமான தேவை எது? காற்று. அதே வண்ணமாக கிறிஸ்தவனுடைய வளர்ச்சிக்கு காற்று மிக மிக தேவைப்படுகிறது. அந்த காற்று தான் ஜெபம். ஜெபம் என்கிற காற்று கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு மிக தேவைப்படுகிறது. கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஒரு மனிதன் எவ்வளவு நீண்ட நேரம் தன் மூச்சை இழுத்து பிடிக்க முடியும்? 10 நிமிடங்களா? அரை மணி நேரமா? 3 நாட்களா? மூச்சை நிறுத்தவோ பிடிக்கவோ அதிக நீண்ட நேரம் இருப்பானால் அவன் மரித்து விடுவான். ஆகவே மூச்சை பிடிக்க வேண்டுமானால் அது சாத்தியமாவது ஒரு சில நிமிடங்கள் தான். ஆகவே நம்முடைய இயற்கையான சரீரங்கள் சுவாசிப்பதற்கு பிராணவாயு, காற்று மிக மிக அவசியம். காற்று தேவைப்படுகிறது. காற்று இல்லாத இடத்துல மனிதன் உயிர் வாழ முடியாது. ஆகவே ஜெபம் இல்லாத இடத்துல கிறிஸ்தவன் வளர முடியாது. எவனுடைய வாழ்க்கையிலே ஜெபம் இல்லையோ அவன் காற்று இல்லாத அடைக்கப்பட்ட பையன். ஆகவே ஜெபம் என்பது மனிதனுடைய வளர்ச்சிக்கு, கிறிஸ்தவனுடைய வளர்ச்சிக்கு மிகவும் தேவைப்படுகிறது. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து
ஒரு மாதிரி ஜெபத்தை மத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். கற்றுக்கொள்ள இந்த 9ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், ஜெபத்தினுடைய துவக்கம் எப்படி இருக்க வேண்டும், ஜெபத்தினுடைய முடிவு எப்படி இருக்க வேண்டும், எந்தெந்த காரியங்களை மனதில் கொண்டு ஜெபிக்க வேண்டும், உறவின் அடிப்படையிலே பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்க வேண்டும், ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் இந்த கர்த்தருடைய ஜெபத்தில் நாம் வாசிக்கிறோம். பரிசுத்த வேதாகமம் நமக்கு என்ன கூறுகிறது? 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல எப்படி என்ன வாசிக்கிறோம்? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறாங்க? ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருந்ததுன்னா முடிவு இல்லாமல் ஜெபம் பண்ணுங்க. Pray without ceasing. கர்த்தருடைய பிள்ளையே, நீ கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர வேண்டுமா? வளர வேண்டுமானால் ஜெபம் என்கிற மூச்சு உனக்கு தேவை. ஜெபம் என்கிற காற்று உனக்கு தேவை. ஆகவேதான் கவலைப்படுகிற பிலிப்பிய சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தோடும் விண்ணப்பத்தோடும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4:6-7 வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 2025ஆம் வருஷத்துல நீ வளர வேண்டுமானால் ஜெபம் என்கிற காற்றை நீ சுவாசிக்க வேண்டும். ஜெபம் என்கிற காற்று உன்னுடைய வாழ்க்கையில இல்லாவிட்டால் உன்னுடைய ரத்தம் சுத்திகரிக்கப்படாது, நீ ஆரோக்கியமாய் இருக்க முடியாது, உனக்கு வளர்ச்சி, கிறிஸ்தவ வளர்ச்சி இருக்காது. ஆகவே முதலாவது உனக்கு தேவையானது காற்று, ஜெபம் என்கிற காற்று. ஆகவே ஜெபத்தை உங்கள் வாழ்க்கையில இந்த 2025ஆம் ஆண்டு இந்த ஜனவரி மாதத்திலேயே நீங்கள் முன்னிலைப்படுத்துவீர்களானால் வளர்ச்சி நிச்சயமாய் இருக்கும். அல்லேலூயா, ஆமென், ஆமென். அடுத்தபடியாக நம்முடைய வளர்ச்சிக்கு, கிறிஸ்துவ வளர்ச்சிக்கு அடுத்தபடியாக தேவை என்னன்னா, we need food to eat. நாம் உண்பதற்கு உணவு, நாம் உண்பதற்கு உணவு. ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை முறை உணவு உட்கொள்ளுதோம்? ஆரம்ப காலத்துல நாங்கெல்லாம் சின்ன வயசுல இருக்கும்போது கரெக்டா காலையில 8, மத்தியானம் 12, சாயங்காலம் ராத்திரி 8, இப்படி கரெக்டா வச்சிருந்தாங்க 3 வேளை. ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப நினைக்கும் போதெல்லாம் ஏன்னா ஃபாஸ்ட் ஃபுட் வந்துச்சு நம்முடைய தேசத்துல. ஃபாஸ்ட் ஃபுட் ஆயினால அப்படி ரோட்ல போகும்போதே வாசனை வரும். வாசனை வரும்போது மூக்குல ஏறின உடனே அதுவே நமக்கு ஒரு கவர்ச்சியா இருக்கு. வயிறு வந்து சொல்லுது வேணாம் வேணாம்,
வயிறு சொல்றது போதும் போதும் போதும். ஆனா நாக்கு என்ன சொல்றதுன்னா இன்னும் சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. ஆகினால உணவு நமக்கு மிக தேவை. மனுஷனுக்கு உணவு தேவை. உணவு இல்லாம நம்ம உயிர் வாழ முடியுமா? உணவு இல்லைன்னா வளர்ச்சி இருக்குமா? இப்ப குழந்தைய நம்ம தாய்மார்களுக்கு நல்லா தெரியும். குழந்தை பிறக்கும் போது பால் ஊட்டுறாங்க. ஆனா 5 வயசு ஆன பிற்பாடு பாலை ஊட்டுறீங்களா? எங்க குடும்பத்துல எங்க சித்தப்பா 7 வயசு வரைக்கும் பால் குடிச்சிட்டு. அது அந்த காலம். ஆனா இந்த நாட்கள்ல வெறும் பாலையே நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தோம்னா வளர்ச்சி இருக்குமா? வளர்ச்சி இருக்கு. வயசு ஆக 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 என்ன பண்றோம்? சாப்பாட்டுடைய தரத்தை நம்ம என்ன செய்யறோம்? உயர்த்துகிறோம். அல்லேலூயா. ஆகவே கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு இரண்டாவது என்ன தேவை? உணவு தேவை. அல்லேலூயா. ஆமென். ஆகவே சிறு வயது முதற்கொண்டு சரியான உணவை நாம் தெரிந்தெடுத்து அதை உண்ணாமல் போனால் இந்த உலகத்துல நாம் நெடுங்காலம் வாழ்ந்திருக்க முடியாது. அதே வண்ணமாக ஒவ்வொரு நாளும் நல்ல உணவாயிருக்கிற தேவ வசனத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வழிக்கு நாம் செல்ல வேண்டும். ஆகவே இன்றைக்கு நமக்கு தேவையான, நம்முடைய கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு தேவையான உணவு எது? தேவனுடைய வசனம். இந்த தேவ வசனத்தை உட்கொள்ளாதவர் வளர முடியாது. எரேமியா 15ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. எரேமியா 15:17. எரேமியா 15:16 வாசிங்க. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, எரேமியா தீர்க்கதரிசி சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறார். ராஜாவுடைய அரண்மனைக்கு பக்கத்திலேயே ஒரு முற்றம் இருந்தது. அந்த முற்றம் ஒரு சிறைச்சாலை. அந்த சிறைச்சாலையில அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனா எரேமியா என்ன பண்றாரு? தேவனுடைய வசனத்தை உட்கொள்ளுகிறார். எப்படி உட்கொள்கிறார்? அந்த நாட்கள்ல நமக்கு இருக்கிற 66 புஸ்தகமும் இல்லை. அந்த நாட்கள்ல இருந்ததெல்லாம் என்ன புஸ்தகம்? முதல் 5 புத்தகங்கள். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம். இந்த புத்தகம்லாம் எப்படி இருந்துச்சுன்னா சுருளா இருந்துச்சு. இத வச்சு அவர் என்ன பண்றாரு? சிறைச்சாலையில உட்கார்ந்துக்கிறவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, இந்த 5 ஆகமத்திலிருந்து, இந்த 5 ஆகமங்களிலிருந்து எனக்கு உணவு தேவை. எனக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு உணவு தேவை. என்ன உணவு கொடுக்கிறீங்களோ நீங்க அந்த வார்த்தை எனக்கு உண்டாகும். எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்தது? உண்டாயிற்று. 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையிற்கு போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றங்கரையில் ஒளிந்து கொண்டிரு. இதுதாங்க உணவு. இதுதான் உணவு. அல்லேலூயா. 2ஆம் வசனத்தை பாருங்க. பின்பு வார்த்தை அவனுக்கு உண்டாயிற்று.
அந்த கர்த்தருடைய வார்த்தை இங்க ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இந்த வார்த்தைகளிலிருந்து உண்டாக வேண்டும். இதை நீங்க வாசிக்கணும். இன்றைக்கு நீங்க வாசித்த பகுதியிலிருந்து உங்களுக்கு என்ன இருக்குது? அன்றன்றுள்ள அப்பம். அந்த உணவு இல்லையானால் நமக்கு கிறிஸ்துவ வளர்ச்சியே கிடையாது. சங்கீதம் 1:3 என்ன வாசிக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையில நம்ம எப்படி இருக்கணும்? பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆகவே உட்கொள்வது என்ற அர்த்தம் அந்த வசனத்தை பல முறை சொல்லி பார்த்து ஆவியானவர் நமக்கு சுட்டி காண்பிக்கிற அந்த வசனத்தை பல முறை சொல்லி பார்த்து அந்த வசனத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு அந்த வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து அந்த வசனத்தில் நமக்கு கொடுக்கிற உபதேசங்களை பற்றி கொண்டு அதை உரிமை பாராட்டி அதை உள்வாங்கி அதன்படி வாழ்க்கை நடத்துவதுதான் உட்கொள்வது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். பாருங்க, இந்த நீங்க எத்தனையோ புத்தகம் வாசிப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையில. நான் கூட பட்ட படிப்புக்காக பல புத்தகம் வாசித்திருக்கிறேன். அது முடித்து மருத்துவ கல்லூரியில அங்க பல புத்தகம் வாசித்திருக்கிறேன். அது முடித்து இங்கிலாந்து பரீட்சைக்காக பல புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன். ஆனா நான் வாசித்த புத்தகங்கள்ல என்னுடைய வளர்ச்சிக்கு தேவையான கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு தேவையான ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம். இதை நான் உட்கொள்வதற்கு எப்பொழுதுமே ஆயத்தமாக இருக்கிறேன். 2 தீமோத்தேயு 3:16 வாசிக்கிறது. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் எந்த நற்கிரியும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. பாருங்க, தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்குது அப்படின்ட்டு தமிழ்ல போட்டு, ஆனா ஆங்கிலத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா காட் பிரீத், தேவன் ஊதினது, சுவாசித்தது. ஆகவே இந்த வசனங்கள் எல்லாம் தேவ ஆவியானவர் மூலமாய் சுவாசிக்கப்பட்டது, ஊதப்பட்டது, பிரீத். அல்லேலூயா, ஆமென். இந்த வசனம் நமக்கு என்ன வளர்ச்சியை கொடுக்குது? நம்மளை தேறினவர்களாய் மாற்றுகிறது. அது மாத்திரமல்ல, துர்க்கிரியைகளை நடப்பிக்காமல் நற்கிரியைகளை நடப்பிப்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துவது இந்த வசனம். அல்லேலூயா. இவைகள் எதுக்கு பிரயோஜனம்? உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் இந்த வசனம் பிரயோஜனமாயிருக்குது. ஆகினாலதான் நான் மருத்துவமனையில வேலை செய்வது கூட பைபிளை என் கூடவே எப்பொழுதெல்லாம் ஒரு பேஷண்ட்டுக்கும் இன்னொரு பேஷண்ட்டுக்கு இடையில ஒரு கேப் வருமோ அந்த நேரத்தில் மெதுவா எடுத்து அந்த வசனத்தை வாசிப்பேன். காரணம்னா நான் வளர்ச்சி, எனக்கு உணவு தேவை. இந்த உணவு இல்லைன்னா நான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்ன செய்ய முடியாது, வளரவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் என்று எரேமியா சொல்றார். ஏன்னா நாம் பிழைக்கிறோம். நாம் என்ன செய்யணும்? வசனம் என்ன சொல்லுது?
மத்தேயு 4:4 லூக்கா 4:4 என்ன சொல்லுது? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நீ சொல்லலாம் நான் பிழைக்கிறேன், நீ பிழைக்கிற, நீ உயிரோடு. ஆனால் பிழைக்கிறோம், பிழைப்பு என்பது வேறு, உயிரோடு இருப்பது வேறு. நீ பிழைக்கிறன்னா கிறிஸ்துவுக்குள்ளதான் நீ பிழைக்கணும். கிறிஸ்து உனக்கு ஜீவன், சாவு உனக்கு ஆதாயம். ஆகிய கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உணவை இன்று முதல் உட்கொள்ள நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அப்படி உட்கொண்டீர்களானால் நிச்சயமாக கிறிஸ்தவர்களாகிய நீங்கள் வளர முடியும். அல்லேலூயா. அடுத்தபடியாக நம்ம பார்க்கிறோம், நம்ம குடிப்பதற்கு என்ன தேவை? தண்ணீர் தேவை. நாம் குடிப்பதற்கு என்ன தேவை? தண்ணீர். உணவு இல்லாமல் கூட 2-3 நாள் இருந்துடலாம். ஆனா தண்ணீர் இல்லாம நம்மளால என்ன செய்ய முடியாது? இருக்க. தண்ணி குடிச்சாதான் ரத்த ஓட்டம், தண்ணீர் குடித்தால்தான் நம்முடைய சரீர உறுப்புகள் வேலை ஆகினால செல்கள், நம்முடைய உடம்புல இருக்கிற செல்கள் பராமரிக்கப்படணும்னா தண்ணீர் தேவை. ஆகவே கர்த்தருக்கு நம்பியவர்களே, நம்ம என்ன செய்யணும்னா தண்ணீர் குடிக்காம இருக்கவே கூடாது. ஆமென். தண்ணி குடிச்சாதான் ஆரோக்கியம். சங்கீதம் 23 என்ன வாசிக்கிறோம்? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் பாத்திரம் ஏன்னா, ஏன் நிரம்பின பாத்திரம் நிரம்பிய வழியுது? இந்த ஆடு என்ன செய்யணும்னா அந்த பாத்திரத்தில் இருக்கிற தண்ணீரை என்ன செய்யணும்? குடிக்கணும். குடிச்சாதான் ஆடு எப்படி இருக்கும்? ஆரோக்கியமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருக்குள் அன்பியவர்களே, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை அடிக்கடி வறண்டு போகும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன செய்யுங்க? அடிக்கடி வறண்டு போகும். வறண்டு போகிற வாழ்க்கையை சரிப்படுத்தணும்னா நம்ம என்ன செய்யணும்? இயேசு அண்டை வர வேண்டும். அல்லேலூயா. வறண்டு போன வாழ்க்கையினுடைய தாகத்தை தீர்க்கணும்னா நம்ம எங்க வரணுங்க? இயேசு அண்டை வரணும். அதனால்தான் பண்டிகையின் கடைசி நாள் யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்கிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? என்னிடத்தில் நீ எப்படி இருக்கணும்? விசுவாசமாய். விசுவாசமாய் இருந்தீங்கன்னா இந்த ஆலய ஆராதனையில நீ பங்கு பெறும்போது கர்த்தர் என்ன பண்றது? பரிசுத்த ஆவியானவரை பானமாக உனக்கு தருவார். அந்த ஆவியானவர் நீங்க செய்யணும்? குடிக்கணும். ஏன் குடிக்கணும்? வெகு சீக்கிரத்துல உன் வாழ்க்கையை கர்த்தர் எப்படி மாற்றுவாரு? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உங்கள் ஒவ்வொருவரிடத்திலும் புறப்படும். ஆகவே தாகம் தீர்க்கப்படணும்னா என்ன தண்ணீர் நமக்கு தேவை? ஜீவ தண்ணீர். அந்த ஜீவ தண்ணீர் என்ன தண்ணீர்? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆகவேதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவர் அவருடையவர் அல்ல.
அதனால ஒவ்வொரு கிறிஸ்தவனும் வளரணும்னா உனக்கு தண்ணீர் தேவை, குடிநீர் தேவை. அந்த குடிநீர் எது? பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா, ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்போ இந்த வசனத்துல என்ன வாசிக்கிறேன்னா, 7ஆம் அதிகாரம் 37 39 வரைக்கும் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கூடார பண்டிகையை கொண்டாடுறாங்க. கூடார பண்டிகையில ஒவ்வொரு நாளும் அந்த கொண்டாட்டம் மகிழ்ச்சியான கொண்டாட்டமா காணப்படுறது. அந்த நேரத்தில் ஆசாரி என்ன பண்ணுவான்னா, சிலுவம் குடத்திலிருந்து பொன்னினால் செய்யப்பட்ட குடத்துல சிலுவம் குடத்தினுடைய தண்ணீரை கொண்டு வந்து அவன் என்ன பண்ணுவான்னா, இந்த தண்ணீர் இந்த தண்ணீரை கொண்டாந்து பலிபீடத்தின் மேல ஊற்றுவோம். இதுதான் கூடார பண்டிகை. அதனால்தான் பண்டிகையின் கடைசி நாள்ல அப்படின்னு இந்த வசனம் தோன்றும். அல்லேலூயா, ஆமென். ஏன் அப்படி சிலுவாம் குளத்தில் இருக்கிற தண்ணீரை கொண்டாந்து பலிபீடத்தின் மேல ஊத்துனா, 25 லட்சம் பேர் ரெவிந்தி பள்ளத்தாக்குல இருந்து புறப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் விடாய்த்து போனார்கள். தண்ணீர் இல்லாமல் தவித்தார்கள். அவர்கள் நாவெல்லாம் வறண்டு போனது. கவனத்தினால் தோண்டு போய்விட்டார்கள். அவர்களுக்கு கர்த்தர் என்ன பண்ணாருங்க? யாத்திராகமம் 17:1 அவர்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. ஆனால் ஒரே பர்வதத்தில் இருந்த கற்பாறையின் மேல் நின்ற கர்த்தர் அந்த கற்பாறையை மோசேயின் கோலினால் அடிக்க சொன்னார். அவன் யாத்திராகமம் 17:6 வாசிக்கும் போது அப்படி அவன் செய்த பொழுது, இஸ்ரவேலின் மூப்பர் முன்னாலே அதை செய்த பொழுது 25 லட்சம் பேரும் தாகம் தீர்க்கப்பட்டனர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி 12ஆம் அதிகாரத்துல 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு? ரட்சிப்பின் கிணற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீர் உண்டு கொள்வீர்கள். ரட்சிப்பின் கிணற்றிலிருந்து மகிழ்ச்சியோடு தண்ணீரை உண்டு கொள்வீர்கள். கர்த்தருடைய 1 கொரிந்தியர் 10:4 பார்க்கிறோம். இயேசுவே அந்த ஞான கண்மலை. அல்லேலூயா, ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, யோவான் 14:26 வாசிக்கிறோம். என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஆகவே இந்த ஆலயத்துல உட்கார்ந்து இருக்கிற எல்லாரும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட வேண்டியது மிகவும் தேவையானது. அல்லேலூயா. ஆவியானவரால் நிரப்பப்படாமல் கிறிஸ்தவ வாழ்க்கை வளர்ச்சி அடையாது. அல்லேலூயா. தேவனுடைய வழியில நாம் நடக்கணும்னா ஆவியானவர் தேவை. தேவனுடைய வல்லமை நமக்கு தேவை. ஆகவே பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு? அபிஷேகித்தார், நிரப்பினார். நிரப்பினபடியால் அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார். பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுதலையாக்கினார் என்று அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே நீங்க எல்லாரும் என்ன பண்ணோம்? நிரப்பப்பட்டு ஆவியானவரால தூண்டப்படணும்.
அல்லேலூயா, ஆமென். ஆவியானவரால நிரப்பப்படும் போது என்ன நடக்கும்? பிதாவானவர், குமாரனானவர், பரிசுத்த ஆவியானவருடைய சந்தோஷம் உங்க இருதயத்தை நிரப்பும். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உங்க இருதயத்திலிருந்து அந்த சந்தோஷம் புறப்பட்டு வசந்தபுரத்துல பழைய காட்பாடியில திருவள்ளுவர் நகர்ல நல்லார்பற்றையில விருப்பாட்சிபுரத்துல வண்டந்தாங்கல்ல பானட்டூர்ல ஜாபராப்பேட்டையில மிஷன் காம்பவுண்ட்ல பிடிகே நகர்ல பிசிகே நகர்ல அருள் நகர்ல அகராவரத்துல கோரப்ப நகர்ல கேஎஸ் நகர்ல யார் யாருக்கு சந்தோஷம் சமாதானம் இல்லையோ அந்த சமாதானம் இந்த பரிசுத்த ஆவியானவர் மூலமா உங்களிலிருந்து புறப்பட்டு நதியாய் அவர்களுடைய வாழ்க்கையிலே பாயும். அல்லேலூயா. ஆகவே நீங்க என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையணும்னா உங்களுக்கு தண்ணீர், என்ன தண்ணீர்? பரிசுத்த ஆவியானவர். நான்காவதாக உங்களுக்கு என்ன தேவைன்னா அனல் தேவை. என்ன தேவைங்க? அனல். நம்முடைய வாழ்க்கை அனலும் இல்லாம குளிரும் இல்லாத வாழ்க்கையாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நம்முடைய வீட்டுக்கு வெளியே பனி உறைந்து போயிருந்துச்சுன்னா, கடும் குளிரால் நம்முடைய வீட்டுக்கு வெளியே கடும் குளிர் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்றோம்? நெருப்புக்கு முன்னால போய் உட்கார். காரணம் என்ன? நம்முடைய சரீரத்துக்கு என்ன தேவை? அனல் தேவை. அல்லேலூயா. நாங்க குவைட்ல இருக்கும் பொழுது 0 டிகிரி டெம்பரேச்சர். ஆகினால நாங்க இரவு நேரத்தில் டியூட்டி செய்யும் பொழுது எங்களுக்கு முன்னால ஹீட்டர் வச்சிருக்கோம். காரணம் என்னன்னா எங்களுக்கு அனல். அப்படி இல்லாட்டி பனிக்கட்டியோடு சேர்ந்து நாங்களும் உறைஞ்சு போயிட்டோம். நாங்களும் ஃப்ரீசர்ல வச்ச சிக்கன் மாதிரி ஆயிடும். ஆகினால நமக்கு என்ன தேவை? அனல் தேவை. ஒரு கிறிஸ்தவ எப்படி இருக்கணும்? அனலாய் இருக்கணும். ஒரு கிறிஸ்தவ எப்படி இருக்குங்க? அனலாய் இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். அனலாய் இருக்கிறது எப்படி? அனலாய் இருக்கணும்னா நீங்க தனியா அந்த காலத்துல அடுப்பு இருந்துச்சு. அடுப்புல இருந்து ஒரு நெருப்பு துண்டை எடுத்து வெளியில போட்டோம்னா அது என்ன செய்யும்? அது நெருப்பு அணைஞ்சு போய் அது ஒண்ணு கரியா மாறிடும். தண்ணி ஊற்றணும்னா கரியா மாறிடும், இல்லாவிட்டா சாம்பலா மாறிடும். ஆகவே நீங்க என்ன பண்ணணும்? அனலா இருக்கணும்னா அனல் இருக்கிற இடத்துக்கு வரணும். நெருப்பு எங்க இருக்குதோ அங்க வரணும். நீங்க ஆலயத்துக்கு வராம போனீங்கன்னா அனல் இருக்க. ஆமென். ஏன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறது. எபிரேயர் 10:24. மேலும் அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படும்படி சபை கூடி வருவதை சிலர் விட்டுவிடுவது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லிக் கொள்ள கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறோமோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். பார்த்தீங்களா? அனலா இருக்கிறதுனா என்ன அர்த்தம்? அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் நாம் ஏவப்படுவதுதான் அனல். அப்போ நம்ம ஒருவரை ஒருவர் என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஒருவரை ஒருவர் எங்க கவனிக்க முடியும்? நீங்க சபை என்கிற ஐக்கியத்துக்குள்ள
சபை என்கிற கூட்டுறவுக்குள்ள, சபை என்கிற கூட்டாண்மைக்குள்ள வந்தாதான் நாம் ஒருவரை ஒருவர் கவனித்து அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் அந்த அனல் மற்றவர்களுக்குள்ள இருக்கிற அனல் நமக்கும் அனல் கொடுத்து நம்மை ஏவ செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே சபை கூடி வருதலை நாம் என்ன செய்யக்கூடாது? விட்டுவிடக் கூடாது. சபை கூடி வருதலை விட்டு வர்றது எப்படின்னா, ஒரு குடும்பத்தை விட்டு விடுற மாதிரி. எப்பொழுதாவது சபைக்கு வருவது, அநேக வருஷத்துக்கு ஒரு முறை வருவது, இதெல்லாம் கிறிஸ்தவ வளர்ச்சிக்கு நம்ம உடம்பு எப்படி இருந்தாங்க? அனலா இருந்தாதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்ம என்ன செய்வீங்க? வளர முடியும். நீங்களா அனலா இருக்கிறீங்களா? நீங்களா அனலா இருக்கிறீங்களா? என் கையை பிடிச்சு பாருங்க, சூடா. ஆமென், அல்லேலூயா. கையை வச்சோட சூடா. ஆமென். காரணம் என்னன்னா, அன்புக்கும் நற்கிரிகளுக்கும் ஏவக்கூடிய அனல் எனக்குள்ள. அந்த அனலை பெற்றுக்கொள்ளனா, நீ சர்ச்சைக்கு வரலன்னா உனக்கு அனலே கிடைக்க. அல்லேலூயா. ஆகினால அனல் கிடைச்சாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? கிறிஸ்துவ வாழ்க்கையில வளர முடியும். குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் நீ வாழ்ந்தாயானால், வெளிப்படுத்துற விசேஷத்தில் என்ன வாசிக்கிறோம்? நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்றேன். வேற யாருக்கும் சொல்ல, சபையில் இருக்கிறவங்களுக்கு சொல்றேன். கடைசியில நாம் என்ன பண்ணோம்னா, நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு சொல்றோம். நம்முடைய விசுவாசத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளும் பொழுது நாம் கிறிஸ்துவ வாழ்க்கையில் என்ன செய்வோம்? வளருவோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து என்ன சொன்னாருங்க? மத்தேயு 28:18-19 வாசிங்க. கர்த்தருக்குள்ள அருமையானவர்களே, ஆண்டவர் என்ன சொன்னாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் நான் உங்களுக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன பண்ணணும்? புறப்பட்டு போய் சகல தேசங்களையும் ஜாதிகளையும் சீஷராக்கி, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும். ஆமென். இப்போ நம்ம எல்லாருக்கும் களைப்பு ஏற்படுதா இல்லைங்களா? களைப்பு ஏற்படும். எப்பொழுது ஏற்படும்? நாம் கடினமாய் உழைத்தோமானால் நமக்கு எது ஏற்படும்? களைப்பு ஏற்படும். ஆகவே நம்ம எல்லாருக்கும் என்ன தேவை? நல்ல ஓய்வு தேவை. ஒரு கிறிஸ்தவனுக்கு ஓய்வு நேரங்கள் மிக மிக தேவையானது. அந்த ஓய்வு நேரத்தில் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிப்போமானால் நம்முடைய வாழ்க்கை மறுமலர்ச்சி அடையும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் காரணம் என்னன்னா, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல நமக்கு ஏற்ற வாக்குத்தத்த வசனங்கள் இருக்கிறது. அப்போ ஒரு கிறிஸ்தவன் வாக்குத்தத்தங்களின் மேல் ஓய்வு எடுக்கிறான். எடுக்கும் பொழுது அவன் என்ன பண்றான்? புதுப்பிக்கப்படுகிறான்.
நம்ம வாக்கு தத்தங்களின் மேல் நாம் ஓய்வு எடுத்தோமானால் நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும். வாழ்க்கை புதுப்பிக்கப்பட்ட உடனே நமக்கு என்ன தேவை? உடற்பயிற்சி தேவை. நமக்கு என்ன தேவைங்க? உடற்பயிற்சி. நீங்க உடற்பயிற்சி செய்திருக்கிறீங்களா? இப்ப பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, உடம்ப ரொம்ப குனியோ நிமிரவோ தேவையே இல்லை. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஈஸியா சுலபமா ஆயிடுச்சு இல்லைங்களா? ஆமென். நமக்கு என்ன உடற்பயிற்சி தேவை? தேவனுக்கு என்ன சேவை செய்ய முடியும்? மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்வதுதான் நமக்கு ஆவிக்குரிய நல்ல பயிற்சியை அளிக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஆமென். ஆகவே நாம் என்ன செய்யணும்? ஒரு நாளைக்கு ஒரு ஆத்மாவுக்காவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமா அப்படி சொன்னாதான் நம்முடைய சரீரம் எப்படி இருக்கும்? நல்ல ஆரோக்கியமா திடகாத்திரமா இருக்கும். அல்லேலூயா. உங்க காலை பாருங்க. கால் எத்தனை வீடுகளுக்குள்ள இயேசு உன்னை அஞ்ஞானத்திலிருந்து, மூட நம்பிக்கையிலிருந்து, இருட்டிலிருந்து கர்த்தர் ரட்சித்து தம்முடைய ரத்தத்தினால கழுவி உன்னை வெளியே கொண்டு வந்திருக்கிறாரு. நீ என்ன உடற்பயிற்சி செய்திருக்கிற? ஒரு ஆத்மாவுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லிருக்கீங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அப்போ உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வளரும்? உடற்பயிற்சி செய்தாதான் சரீரம் வளரும் இல்லைங்களா? உடற்பயிற்சி செய்தாதான் சரீரம் வளரும். நான் கல்லூரியில படிக்கும் போது நான் கூடைப்பந்துல மிக தேர்ந்தவனாக, கூடைப்பந்து விளையாட்டுல, பாஸ்கெட் பால்ல டிவிஷனல் பிளேயரா. ஆனா எங்களுக்கு பயிற்சி கொடுத்த பாண்டியன் என்கிற உடற்பயிற்சியாளர் எங்களுக்கு அழகான பயிற்சி கொடுத்தார். என்ன பயிற்சினா, கிரவுண்ட்ல ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரைக்கும் தவளை மாதிரியே குச்சி ஓடும், தவளை மாதிரியே தாவி தாவி ஓடும். அந்த பயிற்சியை கொடுத்து உடம்பு அனலான பிற்பாடுதான் கிரவுண்ட்ல இறங்கி விளையாட. அதே மாதிரி ராணுவ பயிற்சி எனக்கு கொடுக்கப்பட்டது. எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா, குன்றத்தூர் என்கிற சென்னையில் இருக்கிற இடத்துல அங்க மலை இருக்கு. அந்த மலையில ஆட்டோமேட்டிக் ரைபிள் வச்சு இந்த ரெண்டு முட்டியில அப்படியே நகர்ந்து போக வச்சு. இந்த பயிற்சியெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க? நம்ம திடகாத்திரமா ஆரோக்கியமா இருந்து சாதனையாளர்களாய் மாறும். அதே மாதிரி கர்த்தர் நமக்கு என்ன பயிற்சி கொடுத்திருக்கிறார்? புறப்பட்டு போங்கள். என்ன பயிற்சிங்க? கொஞ்சம் வாய்ந்திருந்து சொல்லுங்க. புறப்பட்டு போங்கள். இப்ப நீங்க கேட்கறீங்க, எங்க புறப்பட்டு போறது? ஆவியானவர் சொல்வாரு, அகராவத்துக்கு போ. ஆவியானவர் சொல்வாரு, குட்டமேட்டுக்கு போ. ஆவியானவர் சொல்வாரு, வசந்தபுரத்துக்கு போ. ஏன்னா வசந்தபுரம் வசந்தமா. ஆவியானவர் சொல்வாரு, வீட்டிக்கு நகருக்கு போ. ஆவியானவர் சொல்வாரு, கரடிக்குடிக்கு போ. அல்லேலூயா. ஆகவே நீ என்ன பண்ணணும்? பயிற்சி எடுக்கணும். செய்திருக்கிறியா?
அவர் உன்னை எதுக்காக ரத்தத்தினால கழுவி சுத்தமாக்கினார்? உனக்கு எதற்காக இந்த சுவிசேஷத்தை உனக்கு சொல்லியிருக்கிறார்? உன்னை ரட்சித்த, உன்னை விடுதலை ஆக்கின, உன்னை மீட்டுக் கொண்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்வதற்கு நீ ஏன் வெட்கப்படுற? ஏன் வெட்கப்படுறியா? வாலஜாவிலிருந்து ஆம்பூர் வரைக்கும் நானும் பாஸ்டர்மா இன்னொரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் ஒவ்வொரு முஸ்லிம்க்கும் இயேசுவை பற்றி சொல்லியிருக்கோம். எங்கள் கால்கள் ஒவ்வொரு முஸ்லிம் வீட்டுக்குள்ள நுழைஞ்சது. எங்க தலைமை போதகர் எங்களை பார்க்கல, ஆனா கர்த்தர் பார்க்கல. அதனால் கர்த்தருடைய பிள்ளை நீ என்ன செய்யணும்? உடற்பயிற்சி எடுக்கணும். உடற்பயிற்சி இல்லை, உனக்கு வளர்ச்சி இல்லை. பவுல் அப்போஸ்தலன் 14 நிருபங்களை எழுதினார். ஏன் எழுதினாரு? கலாத்தியாவுக்கு போனாரு, கப்பதோகியாவுக்கு போனாரு, பிலிப்பி பட்டணத்துக்கு போனாரு, கொலோசை பட்டணத்துக்கு போனாரு, ரோம் பட்டணத்துக்கு போனாரு, இல்லையா, மாசிடோனியாவுக்கு போனாரு. எல்லா இடங்களுக்கும் அவர் பயணத்தை மேற்கொண்டார். அதனால்தான் அவர் சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினே, ஓட்டத்தை முடித்தேன். நாம் எல்லாரும் எழுதி நிற்போம். எல்லாரும் கண்ண மூடுங்க. எத்தனை பேர் நான் கிறிஸ்துவ வாழ்க்கையில வளரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க மாத்திரம் கை உயர்த்து பாருங்க. சிகரிகா சிகரிகா தரபா ரபா கபரபா தபா கபரபா சபரகா. நீ என்ன செய்யணும்? ஜபம் என்கிற காற்றை சுவாசிக்க ஆரம்பிக்கிறது. தேவ வசனம் என்கிற உணவை சாப்பிட ஆரம்பிச்சிடு. பரிசுத்த ஆவியானவர் என்கிற தண்ணீரை குடிக்க ஆரம்பித்து விடு. உனக்கு நிச்சயமா வளர்ச்சி உண்டு. ஆமென், ஆமென். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், அனலாயிரு, குளிர்ந்து போகாதே. அனலாயிரு. அனல்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து இந்த இடத்துல அனலை பெற்றுக்கொள். ஓ சபா ரெக்கரவர் இந்தர சபை கூட்டாண்மைக்குள்ள வா, வந்து அனலாய் மாறு. சகல அன்புக்கும் நற்கிரிகளுக்கு ஏவப்படும்படி அந்த அனல் உனக்குள்ளே வரட்டும். ஆமென். கடைசியா பார்க்கிறோம், we need exercise, sharing your faith. உன்னில் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை பற்றின விசுவாசத்தை நீ காட்பாடி முழுவதும் பறை சாற்றுகிற அந்த உடன் பயிற்சியை செய்வதற்கு எத்தனை பேர் நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்கள்? அல்லலுக்கபரந்தர மாசக்கரவ வீரக்கரவ சிந்தர துமாக்கரவ தாரிக்கரை மத்ரு தௌரிக்கரவ சந்தர மகரத்தரவ சாவக்கரவ நவதாரிக்கரவ. இந்த 5 அம்சங்களும் உன்னுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கையை உயர்த்துங்க. ஜீவனுள்ள எங்கள் தேவனே, ஜெபம் பண்ணுங்க. வாக்கு மாறாத நல்ல கர்த்தரே, நாங்கள் 2025ஆம் வருஷத்துல கிறிஸ்தவ வாழ்க்கையில வளர வேண்டும். ஜெபம் என்கிற காற்றை சுவாசிப்போம். தேவ வசனம் என்கிற உணவை உட்கொள்ளுவோம். பரிசுத்த ஆவியானவர் என்கிற தண்ணீரை குடிப்போம்.
அன்புக்கும் நற்கிரியைகளுக்கும் ஏவப்படும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் இந்த சபை கூடுதலுக்கு வருவோம், அனலாவோம். அது மாத்திரமல்ல, அனலான பிற்பாடு நாங்கள் எங்களில் இருக்கிற விசுவாசத்தை அநேக ஆயிரங்களுக்கு பகிர்ந்து கொள்ள உடற்பயிற்சியை மேற்கொள்ளுவோம், ஆவிக்குரிய பயிற்சியை மேற்கொள்ளுவோம். அதற்கு எல்லா விதத்திலும் அப்பா பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நீர் எங்களுக்கு உதவி செய்வீர். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இப்பொழுது நம்முடைய பாடல் புஸ்தகத்துல தேவா நான் எதினால்